ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாம் தி நூப்ஸ்டர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாங் அஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனல் பார்க்குறோம், மறக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன போகலாமா போகலாமே. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம 2 நாளாக வீடியோ போடல, சாரி கைஸ், மன்னிச்சு லைக்கை போட்டு பாருங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஒரு பார்த்து அபோகஸை ப்ளே போட்டு போகிறோம். இதில் வந்து யார் இம்போஸ்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இம்போஸ்டர் எனக்கு கிடைக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஓகே, ஐம் ரெடின்னு கொடுத்தேன். ஸோ 15 பேர் இருக்கும், 14 பேர். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பார்த்தீங்கன்னா 3, 2, 1 அவ்வளோதாங்க, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமாங் அஸ். ஸோ இந்த கேம் வந்து நான் முன்ன வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ப்ளே பண்ணுவேன். இப்போ என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்றது. க்ரூமேட். ஓகே, பார்த்தீங்கன்னா க்ரூமேட்டு தேர் ஆர் 3 இம்போஸ்டர், 3 இம்போஸ்டர் இருக்காங்க. என்னோடய ரோல் பார்த்தீங்கன்னா க்ரூமேட்டு. ஓகே, அதனால் என்னோடய டாஸ்க் என்னென்ன டாஸ்க்கோ எல்லாம் செய்யணும். சரி, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டாஸ்க்கை நோக்கி செல்கிறோம். டாஸ்க்கை நோக்கி செல்வத காரணத்தினால் இங்கே இல்லை. ஸோ டாஸ்க்கு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது எப்படி என்னோட அலாம் இங்கே அடிக்குது. ஆக்சிஜன் டிப்ளாய்மெண்ட். இது கேமரா செக் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லை. இவன் என்னடா என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சேன், பின்னாடி வரல. சரி, ஓகே. இப்போ அடுத்த மிஷின் வந்து டெட் பாடி. அதுக்குள்ளேயே யாரா போட்டுதல் அதுக்குள்ளேயே பரவாயில்லையே. பார்த்திங்கன்னா அவன் தான் போட்டிருக்கான். ஓகே, ஹூ அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நம்மளும் வந்து இருங்க, மெசேஜை தேடி பார்த்துருவோம். ஏன்னா டைப் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து இனிமேல் கொடுத்துருக்கோம். நம்ம ஓட்டுன்னு போட்டேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஹூ இஸ் இம்போஸ்டர். ஒரு 2 நாளாக வீடியோ போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக இருமல் இருந்துச்சு, அதனால் போட முடியல. ஓகே, யாரா இம்போஸ்டர், டக்குன்னு ஓட்டு பண்ணுங்கடா. இன்னும் 6 ரிமைனிங். அக்ரி. சும்மா போட வேண்டியதான். நான் பண்ணுறது யாரை ஓட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனை ஓட் பண்ணுறோம். கேட் கார்டியல். ஏன்னா இவன் தான் நான் ரிப்போர்ட் பண்ணா. சரி, ஓகே, இவன் தான் இம்போஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஓட் பண்ணிட்டாங்க அதுக்கு, அவனுக்கு கேட் கார்டியலுக்கு. கேட் கார்டியல் எங்க அவன் தாங்க இம்போஸ்டர். அவனே கொண்டு அவனே ரிப்போர்ட் பண்ணுறான், பாடி செத்துருச்சுன்னு. யாரை ஏமாற்ற பார்க்குறேன். ஓகே, இது என்ன கேமு? இது கரெக்டாக மார்க் பண்ணி வைக்கணுமா? டாஸ்க் கம்ப்ளீட்டு. ஓகே, 1 முடிச்சிட்டோம். அடுத்தது. ஓகே, எங்கே தேடினால் கிடைக்க மாட்டுது. வேறு டாஸ்க்கு. ஆக்சிஜன் லெவலுங்க கம்மியாக இருக்கு போல. நம்ம ஃபஸ்ட்டு இதை போடுவோம். கோடு 70411. ஓகே, போட்டாச்சு. நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோம். அவங்க முடிக்க லேட் பண்ணுறானுங்க. ப்ளீஸ் இன்செட் கார்டு என்கிட்ட கிடைக்கல. எமர்ஜென்சி மீட்டிங். ஏன்டா எமர்ஜென்சி மீட்டிங் போட்டேன்? யாருமே சாவலியே. ஓ, ஒருத்தர் செத்துட்டாங்க. மஞ்சள் கலரு அமாங் அஸ். ஓகே, யார் இம்போஸ்டரு கண்டுபிடிப்போம் வாங்கோ. வீடியோ பார்க்குறவங்க லைக்கை போட்டு பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க. கமெண்ட் போட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நம்ம பேசிக்கிட்டு அப்படியே ஃபன்னாக இருக்கும். கமெண்ட் யாருமே பண்ண மாட்டீங்க. என்ன சொல்கிறது எதுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ஹூ அப்படின்ட்டு ஐ எம் த ட்ராக்கர். ட்ராக்கர் நீங்கள் தானே? ஓகே, ஓட்டிங் ஆரம்பிச்சலாமா? வேர் வாஸ் த பாடி எங்கே இருந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை வரல. நம்ம என்ன பண்ணோன்னா எவனாச்சும் ஒரு ரேண்டம் இவன் தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் ஓட்டு போட்டேன். ஓகே, யார் இம்போஸ்டர்? யார் அந்த இம்போஸ்டர்? கண்டுபிடிப்போம். ஓட்டு நீல கலருக்கு அதிகமாக வந்திருக்கு. யாரை வெளியாக்கப்பட போகிறீர்கள்? நோ ஒன் வாஸ் எஜெக்டட். டையில் முடிச்சுங்க. இன்னும் 2 இம்போஸ்ட் இருக்காங்க. தேச்சாவணும் தம்பி. இவன் ஒருத்த பின்னாடி ஏன்டா அப்படி வராடி. ஓகே, இந்த மிஷினை முடிச்சிடலாம். கலர் நம்ம அப்படியே இது பண்ணும் போலக்கு. ஓகே, மேலாமுக்கு கீழாமுக்கு. ஓகே, மேலாமுக்கு கீழாமுக்கு. எமர்ஜென்சி மீட்டிங்கா? ஏன்டா நோ டெட் பாடி இல்லை. எதுக்கடா எமர்ஜென்சி அமுக்குனே?
என்ன மெசேஜ் பண்ணலாம்? ஹூ அப்படின்னு போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒய். ஓகே, ஏன்னா வந்து டெட் பாடி இல்லை, ஆனால் வந்து கிளிக் பண்ணிட்டான். அதை எமர்ஜென்சி பட்டன் கிளிக் பண்ணிட்டான். ஸோ இப்படி கிளிக் பண்ணவனே ரிப்போர்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு ஹங்க்ரி ஃபேக்ஸ் இவன் தான் இம்போஸ்டராக இருக்கணும். ஏன்னா வந்து ஹங்க்ரி ஃபேக்ஸ் மைட்டு த இம்போஸ்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லோரும் ஓட்டிங் அங்கே தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு நம்மளும் போடுவோம் அவனுக்கு ஓட்டிங். என்ன ஓட்டிங் எண்ட் பண்ண இன்னும் 5 செகண்ட் இருக்குது. 4 3 2 1. ஓகே, ஹங்க்ரி ஃபேக்ஸை ரெண்டு பேர் ஓட் பண்ணியிருக்கோம். ஓகே, இவன் இம்போஸ்டராக இருக்கணும். ஹங்க்ரி ஃபேக்ஸ் வாஸ் நாட் அன் இம்போஸ்டர். அவன் இம்போஸ்டர் இல்லை, ஆனால் ஒரு ஆள் இம்போஸ்டர் இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, இங்கிட்ட போயிட்டு அந்த கலர் மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது அமுக்கு தப்பாக போச்சு. மறுபடியும் ஆரம்பிக்குமே. ஓகே, கீழே மேலே சைடில் சைடில். ஓகே, முடிச்சிட்டோம். டாஸ்க்கு கம்ப்ளீட்டு. அடுத்த டாஸ்க் பண்ணுவோமா? எலக்ட்ரிக்கல் டவுன்லோட் டேட்டா. அவங்க கொண்டுட்டாங்க மஞ்சள் கலரு. நான் பார்த்துட்டேன். விக்டோரியா தேஷ்டம் அதுக்குள்ளேயே. கேம் கம்ப்ளீட்டு. ஸோ லெவல் 1லேருந்து நம்ம லெவல் 2க்கு போயிட்டோம். ஸோ வேறு லெவல் கைஸ். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நம்புகிறேன். ஸோ புதுசாக இரும்பலில் பேச முடியல. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கஷ்டப்பட்டு இரும்பல்லையும் நான் வீடியோ போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். ஸோ உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சாம் தி நூப்ஸ்டர். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பை பாய் கைஸ். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேம் என்ன வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த கேம் வந்து மற்ற சர்வர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி ப்ளே பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பாய் காய்ஸ், லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பை பாய் காய்ஸ். பை பாய். லைக்காக போட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய்.